இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 22nd எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம ஹீரோஸ்க்கும் அந்த ஷூட்டோக்கும் அவங்க ட்ரைனிங் கேம்ப்ல மேட்ச் நடந்திருக்கும் போல 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல மறுபடியும் நம்ம ஹீரோஸ் தோத்து போயிருப்பாங்களா. ஓஹோ, இந்த டீம் என்ன வீக் ஆயிருச்சா, ஒருவேளை ஃப்ளூக்ல கீது இந்த டீம் நம்மள பிரிலிம்ஸ்ல ஜெயிச்சிட்டாங்களோ அப்படின்னு டாக்கோ சொல்லும்போது அதுக்கு ஷூட்டோகோ டே மெண்டல் போய் முதல்ல 10 ரவுண்ட் ஓடிட்டு வா. அது மட்டும் இல்லாம டீம்ல ககாமி இல்லாமலே அவங்க இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் பெட்டரா இருந்திருக்காங்க. இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் வந்து டேலண்டடா இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச பிரிலிம்ஸ்ல அவனுக்கு நமக்கு எவ்வளவு டஃப் கொடுத்தாங்களோ அதை விட அதிகமா விண்டர்ல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவாரு. பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கெட்ல ஏகப்பட்ட ஐஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு கமான் உங்களோட காலை கொண்டு வந்துக்குள்ள வைங்க, அதுதான் உங்களோட மசில்ஸ்க்குள்ள ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருப்பாளா. பசங்கள என்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு பயந்துகிட்டு இருக்க நம்ம கியோஷி கவலைப்படாதீங்க கைஸ், கண்டிப்பா இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, இதெல்லாம் ஜுஜுப்பியான மேட்டர்னு சொல்லிட்டு தொடலாம் நடுங்க நடுங்க அதுக்குள்ள நின்னுகிட்டு இருப்பாரா. இந்த ஆளை பார்த்து சிரிக்கலாமா வேணாம்னு பசங்க எல்லாம் யோசிப்பானுங்க. அன்னைக்கு நைட்டு ககாமி பார்க்ல சும்மா பிராக்டிஸ் பண்ணலான்னு இருந்தா கோச் ரீகோ அவங்க வருவாங்களா. இல்ல நான் எதுவும் பண்ணல, சும்மா அப்படியே பால வச்சு தட்டலாம் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் கோச் ரீகோ ஒரு மேட்டரை கேட்டாகணும், நான் இந்த கேம்புக்கு வந்ததுல இருந்தே வெறும் ரன்னிங் 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 அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், வேற எதுவும் நீங்க எனக்கு சொல்லி தர மாட்டேங்கிறீங்களேன்னு சொன்னா. ஏண்டா ககாமி பையா இன்னொன்னு எதையும் நோட்டீஸ் பண்ணலையா, சரி விடு பால ஓரமா வச்சுட்டு போய் போஸ்ட டச் பண்ண பாக்கலான்னு சொல்ல அவனும் போய் டச் பண்றான். அப்ப அந்த வழியா தான் கடைக்கு போயிட்டு நம்ம டாக்கோ வந்து இருப்பானா. அவன் பிராக்டிஸ் பண்றத பார்த்த உடனே ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு என்ன ட்ரைனிங் தான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பாஸ்கெட்டுக்கு மேல நம்ம ககாமியோட கை வந்து இருக்கும், அந்த அச்சு இருக்கும். தோடா அப்படின்னா அவன் இவ்வளவு நாளா ஜம்பிங் பிராக்டிஸ் தான் பண்றானோ அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்க. அதுவே நம்ம கேப்டன் ஹியூகாவும் இந்த கியோஷி சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஆமா ககாமிக்கு வெறும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மட்டும் கொடுக்கறதுங்கிறது சரி வருமானு கேட்டா அதெல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன மேட்டரையும் சொல்றாரு. என்னன்னா ககாமி அடிக்கடி ஹூக் ஷாட் ஆடுறதுக்காக தான் ட்ரை பண்ணுவான், அதனால ரைட் ஹேண்ட்ல பால உள்ள போடுற காரணத்துக்காக தன்னோட லெஃப்ட் லெக்ல இருந்து தான் அவன் பவர் அதிகமா கொடுப்பான். ஆனா சில நேரங்கள்ல அவன் லெஃப்ட் லெக யூஸ் பண்ணாம ரைட் லெக பயன்படுத்தினானா அவனால இன்னுமே அதிகமா குதிக்க முடியும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவனோட டாமினன்ட் லெக்குங்கிறது ரைட் லெக் தான், அதை பயன்படுத்தினாதான் அவனால ரொம்ப உயரமா குதிக்க முடியும். அவனோட ஜம்பிங் தான் அவனுக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். அதனால தான் அதை இன்னும் ட்ரெயின் பண்றதுக்காக அதோட லிமிட்டை புஷ் பண்றதுக்காக அவனை ஏகப்பட்டதா அப்படி ஓட விட்டு இருந்திருப்பாங்க. எப்பயுமே அவன் பாஸ்கெட்டுக்கு மேல அந்த கை வச்சிருந்திருப்பான்ல, இது நீ கொஞ்சம் டயர்டா இருக்கிறங்காட்டி ஏதோ லைட்டா சொதப்பின மாதிரி தெரியுது, மேபி இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருன்னு ரீகோ சொல்ல சரின்னு ககாமி ஓடி வந்து டச் பண்ணுவானா. போஸ்ட் சாஞ்சு அங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்த டாக்கோ மேலேயே போய் விழுந்துரும். அண்ட் டாக்காவும் கவனிக்கிறான், அந்த போஸ்டோட எட்ஜ் வரைக்குமே நம்ம ககாமியோட கை பட்டிருந்திருக்கு. தோடா என்ன இவ்வளவு உயரம் குதிக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்படும் போது ரீகோவும் இப்ப பிராக்டிஸ் எதுக்கு பண்றோம்னு புரிஞ்சிருச்சுல, அப்படியே அந்த போஸ்ட் எடுத்து நிமித்திட்டு வந்துருவியாமான அங்க இருந்து கிளம்ப. கரெக்டா நம்ம குரோகோ பையன் அங்க வருவானா, டாக்கோ இருக்கிறத பாத்துருவான். டே குரோகோ பையா நீ என்னடா பண்றேன்னு கேட்டா நான் ககாமிய சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போகலான்னு இருக்கிறேன்னு சொல்லும் போது அப்ப அங்க யாரோ வர மாதிரி இருக்குமா. உடனே டாக்கோ இழுத்து திருப்பி மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறானுங்க. என்னன்னா நம்ம மிடோரிமா வந்து இருப்பான். சோ மிடோரிமாவும் ககாமி என்ன பேசுறாங்கன்னு ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருந்து கேட்க அந்த பாஸ்கெட் பால் போஸ்டோட எண்டு வரைக்கும் ககாமி தொட்டிருக்கான் அப்படிங்கறதையும் கவனிச்சுட்டு குதிச்சு மட்டுமே மேட்ச்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ, இருந்தாலும் ஆக்சுவலி எனக்கு உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு, ஏன்னா நான் தான் உன்னை முதல்ல தோக்கடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஆமோனேட்ட போய் இப்படி அசிங்கப்பட்டு வந்திருக்கேன், வேணும்னா உன்னோட ஜம்பிங் ஒரு வேஸ்ட்னு டெமோ காட்டுட்டான்னு பால தூக்கி போட்டுட்டு நீ ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணு, நான் உன்னை பிளாக் பண்றதுக்காக முயற்சி பண்றேன், 10 தடவை ட்ரை பண்ணு, ஒரு தடவை பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னாலும் என் தோல்வி நான் ஒத்துக்கிறேன்னு மிடோரிமா சொல்ல ககாமிக்கு பயங்கரமா கடுப்பாகுது. என்னடா 10 தடவை என்ன தடுக்க முடியும், அவ்வளவு திமிரெல்லாம் கிடையாது, இன்னைக்கு நான் ஜோசியம் பார்த்தேன், உன்னோட ராசியை விடவுமே என்னோட ராசி பெட்டரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுவே நம்ம இசுக்கையும் அந்த கோகனையும் சும்மா ரன்னிங் போயிட்டு இருப்பாங்களா, ஐயோ காலையில இருந்து எடுத்த ட்ரைனிங் பார்த்தாம உப்பையும் ஏன் கூட்டிட்டு சுத்துற அப்படின்னு கோகனை கேட்க சும்மா விளையாட்டுக்கு. இப்போ பிராக்டிஸ் மேட்ச்ல ஷூட்டோக்கு எந்த அளவுக்கு ஆடினாங்கிறத கவனிச்சு ஒவ்வொரு பிளேயரும் எந்த அளவுக்கு டேலண்டடா இருந்தாங்கன்னு எங்க டீமே இந்த மேட்சை மொத்தமா பாக்குற ஈகிள் ஐ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் எங்கிட்ட அது மட்டும் தான் இருக்கு, அதை பிராக்டிக்கலா யூஸ் கொண்டு வர அளவுக்கு என்னோட பாடி அவ்வளவு ஃபிட்டாவும் இல்ல, எங்கிட்ட எந்த ஒரு ட்ரிக்ஸும் கிடையாது, வெறும் இந்த ஈகிள் ஐ அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்கில்ல வச்சுட்டு மட்டும் இனிமேலும் வர மேட்சஸ்ல என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஷூட்டோக்கோட டீம்ல பார்த்தேல ஈவன் அந்த டெய்கோ அப்படிங்கிற அந்த ஸ்கூல்ல கூட ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்துல திறமசாலியா இருந்தாங்க, அந்த மாதிரி நானும் எனக்கு ஒன்னு உருவாக்கணும். இங்க ககாமியும் நம்ம மிடோரிமாக்கு எகென்ஸ்ட் ஆடி இருந்திருப்பான். பார்த்தா எவ்வளவு தடவை ட்ரை பண்ணாலுமே நம்ம ககாமினால அங்க ஒரு தடவை கூட பாயிண்ட் எடுக்கவே முடியல. இல்ல நான் கண்டிப்பா அடுத்த தடவை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு பால் எடுக்க போகும்போது மிடோரிமா ஒன்னும் தேவை கிடையாது, முட்டாளடா நீயே, உன்னால உங்ககிட்ட என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத இன்னுமா கவனிக்க முடியல, நீ எவ்வளவு உயரமா குதிச்சாலும் கடைசியில் நீ டங்க் அடிக்கதா போவ அப்படிங்கறத எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே, நீ அடுத்து அந்த மூவ் பண்ண போற அப்படின்னா அதை எப்படி பிளாக் பண்றது அப்படின்னாலே நான் யோசிச்சாலே போதும்ட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம டாக் அவுட்ட போய் வாடா போகலான்னு சொல்லி கூப்பிடுவானா. கூடவே குரோகோ கிட்டையும் விண்டர் பிரிலிம்ஸ்ல சொதப்பி அசிங்கப்பட்டுறாதடான்னு சொல்லிட்டு போவான்.
அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக ககாமி ரன்னிங் போயிட்டு இருக்கும் போது அவன் கூடவே நம்ம குரோக்கும் வந்துகிட்டு இருப்பான். மிடோரிமாவும் டாக்கவும் திருப்பி இன்னுக்கு போயிட்டு இருக்கும் போது அப்பதான் டாக்கோ, ஆமா எப்படிப்பா அந்த ககாமி பையனை தடுத்தன்னு கேட்டா, நான் அவனோட பெட்டர்னு சொல்லுவானா, இருந்தாலும் அவங்ககிட்ட சொன்ன அதே விஷயம் தான், அவன் டங்க் தான் அடிக்க போறான் அப்படின்னா என்னால ரொம்ப ஈஸியாவே டைமிங்க்கு ஜம்ப் பண்ணி அதை ஈஸியா தடுக்க முடியும். ஈவன் அவனால டபுள் கிளச் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டே பண்ண முடியும் தான், டக்குன்னு இந்த சைடு போடுற மாதிரி வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் போய் போடுறதுங்கிறது. ஆனா அவனால வந்து ரைட் ஹேண்ட்ல தான் பாலை ரொம்ப ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியும். ரைட் ஹேண்டில் அவன் பாலை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும்னா அவன் லெஃப்ட் லெக்ல தான் குதிக்கணும். ஆனா லெஃப்ட் லெக்ல குதிச்சானா அவனால உயரமா குதிக்க முடியாது. சோ ரைட் லெக்ல உயரமா குதிக்கிறங்காட்டி ரைட் லெக பயன்படுத்தினானா அவன் லெஃப்ட் கையில பாலை ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஆனா லெஃப்ட் கையில பாலை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவன் தன்னோட லெஃப்ட் கையை அதிகமா பழக்கிக்கல. சோ எப்படி பார்த்தாலுமே இது அவனுக்கு ரியலைஸ் ஆனாலும் கண்டிப்பா இந்த பிரிலிம்ஸ் வின்டர் பிரிலிம்ஸ்ல நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லுவானா. அதுக்கு டாக்கவும் ஓகே ஃபைன், நீ ககாமிக்கு தான் இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்க, அவன் இம்ப்ரூவ் ஆகுறான் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த குரோக்கோ பையனும் சேர்ந்து இம்ப்ரூவ் ஆனா தான் லைட்டா பஞ்சாயத்துன்னு யோசிப்பான். இந்த விஷயம் எல்லாம் நம்ம ககாமிக்கு புரிய வந்திருக்கும். அந்த காரணத்துக்காக தான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல அவன் இப்படி ஓடிட்டு இருக்கிறான். ஏன்னா இதை பத்தி வேற யாரு சொல்லி இருந்தாலுமே ககாமிக்கு பிரச்சனை கிடையாது, எதுக்கு அந்த மிடோரிமா பையன் அதை சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த காண்டு தான். அண்ட் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த குரோக்கோக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் உன்னால ஒரு ஏரியல் கேம்ல ஏர்ல தோக்கடிக்க முடியும் அப்படின்னா கிரவுண்டுன்னு வந்துட்டா கண்டிப்பா உன்ன அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் தோக்கடிச்சிருவாங்க. ஈவன் என்னோட பாசஸ் கூட அவங்க முன்னாடி நிக்காதுன்னா நான் என்னோட புது ஸ்டைல் ஆஃப் பாஸ்கெட் பால ஆடணும்பானா. அதுக்கப்புறம் சில நாள் பிராக்டிஸ் எல்லாம் போக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலாங்க போது அப்பதான் இங்க பக்கத்துல எங்கேயோ ஏதோ ஒரு இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச் ஒன்று நடக்குதாமா. அது வந்து கைஜோங்கிற ஸ்கூலுக்கும் அந்த டோவோ அப்படிங்கிற அவமனையோட ஸ்கூலுக்கும் நடக்கிறங்காட்டி அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பஸ்ல வந்துகிட்டு இருக்க அப்ப குரோக்கோ ககாமி கிட்ட ஒரு மேட்டரை சொல்றான். அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மிடோரிமா உனக்கு உன்னோட வீக்னஸ் உணர்த்தி இருந்தான்ல, அதுக்காக நான் போய் நன்றி சொன்னேன். ஆனா அதுக்கு அவன் என்னன்னா முட்டாளுங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி தர வேண்டியதா இருக்கும், அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுவே அப்படின்னு வெறுப்பேத்தனா. அது மட்டும் கிடையாது, அடுத்த தடவை அவங்கிட்ட தோக்குற வரைக்கும் நீ வேற யாருக்கிட்டே தோக்காம இருப்பையாமான்னு சொல்ல, இப்ப ஏன்டா தேவையில்லாம இதை சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கிற அப்படின்னு சம கான்ல இருப்பான் ககாமி. மேட்ச் நடக்கிற அரீனாக்கும் வராங்க. கைஜோக்கும் டோவோக்கும் தானே மேட்ச் அப்படின்னா இது என்ன ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் இருக்கிற ரியோட்டோக்கும் அவமனேக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வம் காட்ட தான் செய்யறாங்க. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி சில எபிசோட்ஸ்ல இந்த கைஜோங்கிற பேருக்கு பதிலாக சேவோ அப்படின்னு சில இடத்துல யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ அப்படி ஏதாவது தப்பா ஸ்கூல் பேருக்கு இது மாத்தி சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. குரோக்கோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ஆக்சுவலி அவமனே தான் இந்த ரியோட்டோ பையனை பாஸ்கெட்பால் ஆடுறதுக்கு அதிகமா இன்ஸ்பயர் பண்ணவனாமா. அதிகமா ரியோட்டோவும் அவமனேவும் ஒன் ஆடி இருந்திருக்காங்க. ஆனா என்னைக்குமே ரியோட்டோ பையன் ஜெயிச்சதே இல்லாம. இப்போ கைஜோவோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பசங்க எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இருந்தாலும் அந்த கசாமா இருக்கிறான்ல அவன் பதட்டமா இருக்கிற மாதிரியே தெரியும். கைஜோவோட கோச்சும் தலுக்கு முழுக்க அந்த இடத்துல வந்து நிக்கும் போது அவரை பார்த்துட்டு என்ன பண்றது, டோவோட கோச் அவ்வளவு அழகா இருக்கிறாரு, நம்ம கோச் தான் பாரு அப்படிங்கிற மாதிரி பாடி ஷேம் பண்ணிருப்பானுங்களா. அப்ப கசாமா பதறி போயிட்டு அப்படியே வெளியில போக, ஆமா இந்த கசாமா பையனுக்கு என்னதான் ஆச்சுன்னு நம்ம ரியோட்டாக்குல ஒண்ணுமே புரியல. பேரலா டோவோட லாக்கர் ரூம்லயுமே பார்த்தா பசங்க எல்லாரும் எங்கடா இந்த அவமனே ஆளக்கானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி டென்ஷன்ல இருப்பானுங்களா. மேட்சுக்கு வருவானா வரமாட்டானான்னு காரசாரமா பேசிக்கிட்டு இருக்க அவமனே ஆல்ரெடி வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வருவான். சோ இந்த மேட்ச்ல பயங்கர ஆர்வம் காட்டுறான். ஏன்னா நான் இல்லைன்னா நீங்க ஜெயிக்கிறதே டவுட்டுடாங்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனா ஒரு சில பிளேயர்ஸ் எதிர்த்து ஆடும்போது மட்டும்தான் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலா காட்டி அவனுங்களை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி ஏற்படும். அந்த லிஸ்ட்ல இந்த ரியோட்டா பையனும் ஒருத்தன் மேட்ச் ஆடுறதுக்காக பயங்கர ஈகரா இருப்பானா. இங்க கசாமா வந்து ஓரமா உட்காந்துருக்க ரியோட்டாவும் என்ன ஆச்சுன்னு வந்து கேட்டேன். அப்பதான் ஒரு மேட்டர் சொல்றான். இந்த ரியோட்டா வரக்கு முன்னாடி போன வருஷமே இந்த இன்டர் ஹை ஸ்கூல் காம்படிஷன்லாம் நடந்திருக்கும். அதுல ஆக்சுவலி இவங்க சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிற அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லான டீமா தான் இருந்திருக்காங்க. ஆனா மேட்ச்ல ஒரு சின்ன பாஸ் மேக் பண்றதுல நான் சொதப்பிட்டேன். அதுலதான் எங்க டீமே தோத்து போச்சு. நான் பண்ண இந்த ஒரு தப்புக்காக சீனியர்ஸ் எல்லாம் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா. நான் டீமே விட்டு போகலாம் தான் நினைச்சேன். அப்படி விட்டுட்டு போகலான்னு இருக்கும்போது தான் கோச் தான் என்ன கூப்பிட்டு நீ தப்பு பண்ண அப்படின்னு ஃபீல் பண்றீல, தப்பு பண்ணிட்டு ஏன் ஓடி போக பாக்குறேன், அதை சரிப்படுத்துறதுக்காக அடுத்த வருஷம் டீமை நீ லீட் பண்ணன்னு சொல்லி எனக்கு இந்த கேப்டன்ஷிப்பையும் கொடுத்தாரு. ரியோட்டாவும் என்னமோ இருக்கட்டும், இருந்தாலும் என் காலே உடைஞ்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இன்னைக்கு அவமனேவை தோக்கடிக்கணும்னு சொல்றானா. அப்படியே கட் பண்ணா மேட்சும் ஆரம்பிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.